மக்களவை தேர்தல் நெருங்குவதை ஒட்டி தேமுதிக கூட்டணி பேச்சை மறைமுகமாக தற்போது தொடங்கியிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பிரபாகரன் இணைகிறார். அவரிடம் பேசலாம். பிரபாகரன், விவரங்கள். இன்னும் 2 மாதத்தில் நடைபெற இருக்கக்கூடிய 2024 மக்களவை தேர்தலையொட்டி ஒவ்வொரு கட்சிகளும் தேர்தலுக்காக பல்வேறு வியூகங்கள் வகுத்து வருகின்றன. கூட்டணி பேச்சுவார்த்தையை தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் ஏற்கனவே தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக தொடங்கி இருக்கின்றது. அதிமுகவும் அதற்கான பணிகளை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில் தற்பொழுது தேமுதிக இதற்கான மறைமுக பேச்சுவார்த்தையை தொடங்கி இருப்பதாக தகவல் என்பது வெளியாகியிருக்கின்றது. அதனுடைய மூத்த தலைவர்கள் ஆலோசனையை மேற்கொண்டிருக்கின்றார்கள். பிரேமலதா, சுதீஷ் உள்ளிட்டோர் இந்த ஆலோசனையில் கலந்து கொண்டிருப்பதாக தகவல் என்பது வெளியாகியிருக்கின்றது. மிக முக்கியமாக கள்ளக்குறிச்சி, விருதுநகர் உள்ளிட்ட ஒரு 4 தொகுதிகள், அதே போல ஒரு ராஜ்யசபா தொகுதி என்பது அவருடைய குறைந்தபட்ச ஒரு கோரிக்கையாக இதனை முன்வைத்து இதற்கு தங்களுடைய கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய கட்சிகளுடன் கூட்டணி வைப்பு தொடர்பாக இந்த ஆலோசனையின் பொழுது அவர்கள் பேசிக் கொண்டதாக தகவல் என்பது வெளியாகி இருக்கின்றது. மிக குறிப்பாக இதனுடைய நிறுவன தலைவரான விஜயகாந்த் கடந்த மாதம், அதாவது கடந்த டிசம்பர் 28ஆம் தேதி மறைந்தார். தொடர்ச்சியாக தமிழகம் முழுவதும் அவருக்கான ரசிகர்கள் மற்றும் கட்சியில் தொண்டர்கள் மீண்டும் அவர் அந்த கட்சி தொடர்பான பேச்சுவார்த்தை என்பது மக்கள் மனதில் இருப்பதால் இதனுடைய வாக்குகளை முழுமையாக பெற்றுவிட வேண்டும் என்ற ஒரு முனைப்பில் தேமுதிகவுடைய தலைமை மீண்டும் அதனை முன்னெடுத்திருக்கின்றது. 4 தொகுதிகள் கேட்க வேண்டும், ஒரு ராஜ்யசபா தொகுதியும் ஒரு ராஜ்யசபா பதவியும் கேட்க வேண்டும் என்ற ஒரு முனைப்பில் இந்த பேச்சுவார்த்தை என்பது மறைமுகமாக தொடங்கப்பட்டிருக்கின்றது. கட்சியுடைய மூத்த தலைவர்கள் மட்டும் இதில் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். இதன் தொடர்ச்சியாக அதிமுக அல்லது பாஜகவுடைய கூட்டணியில் இணையலாமா என்பது தொடர்பாகவும் விரைவில் இந்த ஒரு அதிகாரப்பூர்வமான பேச்சுவார்த்தை நடத்துவது தொடர்பான அறிவிப்பு என்பது வெளியிடப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக பார்க்கப்படுகின்றது. கடந்த மக்களவை தொகுதியில் இந்த கட்சி தேமுதிகவுடைய வாக்கு வங்கி என்பது, வாக்கு சதவீதம் என்பது 2.19% குறைந்திருந்ததால் மீண்டும் அதனை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு கட்டாயத்திற்கு இந்த கட்சி என்பது தள்ளப்பட்டிருக்கின்றது. குறைந்தபட்சம் 6% அந்த பதிவான வாக்குகளில் இருந்து 6% பெற்றால் மட்டுமே அந்த கட்சி மாநில கட்சிக்கான அங்கீகாரம் என்பதை எடுக்க வேண்டும். அதே போல தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டிய கட்டாயம் இருப்பதால் இதனை மீட்டெடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் தேமுதிக இருக்கின்றது. எனவே அதனை முன்வைத்து தங்களுடைய கோரிக்கையை மேற்கொள்ளக்கூடிய கட்சியில் கூட்டணியாக இணையலாம் என்பது தொடர்பாக கட்சியுடைய மூத்த தலைவர்கள் ஆலோசிக்கப்பட்டதாக தகவல் வெளியாகிருக்கின்றது. இதன் தொடர்ச்சியாக ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எந்த கட்சியுடன் கூட்டணி, அதே போல தங்களுடைய ஒரு பிரதான கோரிக்கைகள் என்ன, எத்தனை தொகுதிகள் தங்கள் கட்சியிலிருந்து கேட்கப்பட இருக்கின்றன என்பது தொடர்பாக ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் விரைவில் வெளியிடப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக பார்க்கப்படுகின்றது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.